Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Maths Grade 6 NCERT New Syllabus Chapter 1 Patterns in Mathematicsல Section 1.3 பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற figure it out questions நம்ம பார்க்கலாம். Okay, now section 1.3 Visualizing number sequences. So இந்த last topicல section 1.2ல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஒரு few number patterns பார்த்திருக்கோம். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் சீக்வன்சஸ், நிறைய டைப் ஆஃப் நம்பர் சீக்வன்சஸ் இருக்கு. ஆனா இங்க நம்ம சாம்பிளுக்கு ஒரு 10 நம்பர் சீக்வன்சஸ் நம்ம லாஸ்ட் செக்ஷன்ல பார்த்திருக்கோம். ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நம்பர் பேட்டர்ன்ஸ் நம்ம விஷுவலா, ஓகே, வித் த ஹெல்ப் ஆஃப் பிக்சர்ஸ் மூலமா கூட நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். நாட் ஓன்லி நம்பர்ஸ் இல்லாம நம்ம என்ன பண்ணலாம், pictures மூலமா கூட இந்த number sequence represent பண்ணலாம். Okay, many number sequences can be visualized using pictures. So many numbers, okay, many number sequences வந்து இந்த மாதிரி நம்ம pictures மூலமா visualize பண்ணலாம். Visualizing mathematical objects through pictures or diagram can be a very fruitful way to understand mathematical patterns and concepts. ஸோ இதில் என்ன சொல்றாங்க, ஜென்ரலாகவே நம்ம ஒரு விஷயம் தியரியா பார்க்கறதுக்கும் பிக்சரா பார்க்கறதுக்கு வீடியோவா பார்க்கறதுக்கு நம்மளுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல, பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுதான் மீன் பண்றாங்க. ஸோ லெட் அஸ் ரெப்ரசன்ட் த ஃபர்ஸ்ட் 7 சீக்வன்சஸ் இன் டேபிள் 1 யூசிங் ஃபாலோயிங் பிக்சர்ஸ். ஓகே, ஸோ நம்ம டேபிள் 1ல 10 சீக்வன்சஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 7 சீக்வன்ஸ் மட்டும் இந்த மாதிரி வித் த ஹெல்ப் ஆஃப் டாட்டட் அரேல நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி அது என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் 1ல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னு தெரியுது இல்லையா? ஆல் ஒன்ஸ், கவுண்டிங் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், ட்ரையாங்குலர் நம்பர்ஸ், ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் 7. இதெல்லாம் தான் இந்த பிக்டோரியல் வேல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ஆல் ஒன்ஸ்னா நம்மளே பார்க்கலாம்ல, ஒரு ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டாட்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ கவுண்டிங் நம்பர்ஸ்னா 1 2 3 4 5 1க்கு ஒரு டாட், 2க்கு 2 டாட்ஸ், 3க்கு 3 டாட்ஸ், 4க்கு 4 டாட்ஸ், 5க்கு 5 டாட்ஸ், இந்த மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ்னா 1 3 5 7 நம்மளுக்கு தெரியும். இங்க ஆட் நம்பர்ஸ் 1 ரெப்ரசன்ட் பண்ண 1 டாட், 3 ரெப்ரசன்ட் பண்ண 3 டாட்ஸ். அண்ட் அதோட அரேஞ்ச்மெண்ட்டும் நீங்க நோட் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கு, ஃபர்ஸ்ட் ரோல ஒரு டாட், செகண்ட் ரோல 2 டாட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டிங் 5, அது எப்படி பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ரோல 2 டாட்ஸ், செகண்ட் ரோல 3 டாட்ஸ். ஸோ அப்போ பேசிக்கா ஒரு ஈச் ரோல, ஃபர்ஸ்ட் ரோல ஒரு டாட்டும் செகண்ட் ரோல ஒரு டாட் ஜஸ்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 9 பாருங்க, கம்பேரிங் இதுல ஃபர்ஸ்ட் ரோல 3, இங்க ஃபர்ஸ்ட் ரோல 4 டாட்ஸ் இருக்கு, இங்க செகண்ட் ரோல 4 டாட்ஸ் இருக்கு, இங்க செகண்ட் ரோல 5 டாட்ஸ் இருக்கு. அப்போ வாட் வில் பி த நெக்ஸ்ட் ஆட் நம்பர்? நெக்ஸ்ட் ஆட் நம்பர் ஆப்வியஸ்லி 11. ஓகே, அப்போ அது எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல இங்க 4 இருக்குல்ல, 9க்கு வந்து ஃபர்ஸ்ட் ரோல 4, அப்போ அங்க ஃபர்ஸ்ட் ரோல 5, செகண்ட் ரோல இங்க எத்தனை இருக்கு, செகண்ட் ரோல 1 2 3 4 5, அப்போ அங்க செகண்ட் ரோல 6 டாட்ஸ் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ 5 டாட்ஸ் in the first row, 6 dots in the second row. ஓகே, அண்ட் ஈவன் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு டாட்ஸ், ரைட்டா? அப்போ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், நம்மளுக்கு ரைட் சைட்ல ஒரு 2 டாட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு காலம் நம்ம எக்ஸ்ட்ரா பிளேஸ் பண்ணிக்கிட்டு மூவ் ஆன் பண்ணணும். ஓகே, ஸோ 2 வந்து வெர்டிக்கலா 2 டாட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்காங்க. 4 வந்து அந்த வெர்டிக்கல் 2 டாட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவா இன்னொரு காலம் வந்து அசைன் ஆயிருக்கு. 6க்கு பாருங்க, இங்க 4 டாட்ஸா, 2 காலம்ஸ் இருக்கா, இங்க எக்ஸ்ட்ராவா 2 டாட்ஸ் இன்னொரு காலம் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 8க்கும் அதே தான், எக்ஸ்ட்ரா ஓடுறோம். அப்போ இங்க நெக்ஸ்ட் நம்பர் 12க்கு என்ன பண்ணணும், இங்க ஆல்ரெடி 5 காலம்ஸ் இருக்கா 2 டாட்ஸ்ல, அப்போ எக்ஸ்ட்ராவா நம்ம இன்னொரு காலம் ஆட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு செக்ஷன் 1.2லயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ட்ரையாங்குலர் நம்பர்ஸ் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் டாட்ஸ் வந்து நம்ம ட்ரையாங்கிள், அதுவும் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஓகே, இங்க 1 வந்து சிங்கிள் டாட் ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 3
இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரோலயும் அந்த நம்பர்ஸ் வந்து கவுண்டிங் நம்பர்ஸ் ஜஸ்ட் இன்கிரீசிங் ஆர்டர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோல 1, செகண்ட் ரோல 2 டாட்ஸ், தேர்ட் ரோல 3 டாட்ஸ். இங்க ஃபர்ஸ்ட் ரோல 1 டாட், செகண்ட் ரோல 2 டாட்ஸ், தேர்ட் ரோல 3 டாட்ஸ், ஃபோர்த் ரோல 4 டாட்ஸ். அண்ட் இங்க ஃபிஃப்த் ரோல 5 டாட்ஸா? அப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பருக்கு என்ன பண்ணணும்? இங்க இருக்கிறது 15க்கு இருக்கிற ட்ரையாங்கிள் அப்படியே காப்பி பண்ணிட்டு, அடிஷ்னலா நெக்ஸ்ட் ரோல இங்க 1, 2, 3, 4, 5 டாட்ஸ் இருக்கா? நம்ம நெக்ஸ்ட் ரோல 6 டாட்ஸ் பிளேஸ் பண்ணா போதும். அதுதான் நெக்ஸ்ட் சீக்வென்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 7 டாட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணணும். இது ஒரு ஆர்டரா தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கமிங் டு த ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்ஸும் அதே தான். இங்க என்ன பண்ணியிருக்காங்க? சிங்கிள் டாட் ஸ்கொயர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்கொயருக்கு 4 டாட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க? 3 டாட்ஸ். ஸோ எந்த சைடு பார்த்தாலும் 3யா இருக்கணும். ஸோ 3 ரோஸ் 3 காலம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க 4 ரோஸ் 4 காலம்ஸ் இருக்கா? கவுண்ட் பண்ணுங்க. 4 ரோஸ் இருக்கு இல்லையா இதுல? பாருங்க, இது ரோ 1, இது ரோ 1, ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, இது ரோ 4. இது காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4. see ஹாரிசான்டலா நம்ம பார்க்குறோம்னா அது ரோன்னு சொல்லுவாங்க. வெர்டிகலா பார்த்தா அது காலம்னு சொல்லுவாங்க. ஓகே, 4 ரோஸ் 4 காலம்ஸ் இருக்கு. இதுல 5 ரோஸ் 5 காலம்ஸ் இருக்கா? அப்போ நெக்ஸ்ட் வர நம்பர் எப்படி இருக்கும்? 6 ரோஸ் 6 காலமா நம்ம டாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு த கியூப்ஸ். ஸோ கியூப்னால நம்மளுக்கு தெரியும் கியூப் தான் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் டாட்ஸ் இல்லாம வித் த ஹெல்ப் ஆஃப் கியூப்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் 1 வந்து கியூப் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8க்கு எந்த சைடு? இப்போ கியூப் பண்றப்போ ஹவு மெனி ஃபேஸஸ் இருக்கும்? ஃப்ரண்ட், பேக், லெஃப்ட், ரைட், டாப் அண்ட் பாட்டம். டோட்டலா 6 ஃபேஸஸ் இருக்கா? 6 ஃபேஸஸ்லயுமே நம்ம என்ன பண்ணணும்? இந்த கியூபை ரெப்ரசென்ட் பண்றப்போ இந்த மாதிரி 8 ரெப்ரசென்ட் பண்றாங்க. இங்க 4 4 4ன்னு காட்டுறாங்க. பட் இங்க நம்மளுக்கு எத்தனை ஃபேஸஸ் காட்டுறாங்கன்னா, ஃப்ரண்ட். ஓகே, ஃப்ரண்ட்ல ஒரு ஃபேஸ். அப்புறம் இங்க பேக் சைடுல நம்மளுக்கு காட்டல. டாப் அண்ட் ரைட் சைடு வியூ மட்டும் தான் இருக்கு. ஸோ கியூப் பண்றப்போ இங்க என்ன பண்றாங்கன்னா, ஆல் 6 ஃபேஸஸ். ஏன்னா இதை நம்ம வந்து 2D புக் வந்து 2D தானே, பேப்பர் வந்து 2D ஷேப்ல இருக்கு. 2Dல நம்ம 3D வந்து ரெப்ரசென்ட் பண்றது கஷ்டம். அப்போ ஆல் 6 ஃபேஸஸ் காட்டாம என்ன பண்ணியிருக்காங்க? இவங்க ஜஸ்ட் நம்மளுக்கு உங்களுக்கு ஒரு 3 ஃபேஸஸ் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ, டாப், அதுக்கப்புறம் ரைட் சைட். ஸோ நம்ம இந்த 3 ஃபேஸஸ் இருக்கிற மாதிரியே நம்மளும் இது ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இங்க 1 இருக்கு இல்லையா? இங்க வந்து 4 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்கொயர்ஸே நம்ம இதை ஃபார்ம் பண்ணிடலாம். இங்க எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க இவங்க? இங்க ஃபர்ஸ்ட் 1 டாட், அதுக்கப்புறம் 4 டாட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பேசிக்கா ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணும். ஸோ கியூப்ஸ்ன்றப்போ ஈச் ஃபேஸ் வந்து ஸ்கொயர் ஃபேஸா தான் இருக்கும். ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். அப்போ இங்க 1 1 1 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஸ்மால் ஸ்கொயர், இங்க ஒரு பிக் ஸ்கொயர். அதுல நம்மளுக்கு எத்தனை பார்ட்டிஷன்? 4 ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி பார்ட்டிஷன். நெக்ஸ்ட் 9ஆ? அப்போ இதுலயும் நம்மளுக்கு 9 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வந்து இன்க்ரீசிங் ஆர்டர்லயே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிரா பண்ற கியூப்ல 3 ஃபேஸஸ் ஆப்வியஸா. ஃப்ரண்ட், அதுக்கப்புறம் டாப், அதுக்கப்புறம் ரைட் சைட். பட் நம்ம எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்கும்? இன்சைடு ஈச் ஃபேஸ் அந்த ஸ்கொயர்ல எத்தனை பார்ட்டிஷன்ஸ் இருக்கணும்னா, இங்க நம்மளுக்கு இந்த லாஸ்ட்ல நம்மளுக்கு 5 ரோஸ் 5 காலம்ஸ் நம்ம பார்த்தோம்ல. அப்போ 6 ரோஸ் 6 காலம்ஸ். அப்போ 36 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்கணும் ஈச் ஃபேஸஸ்லயும். அப்படிதான் நம்ம டிரா பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, இந்த பர்டிகுலர் திங்ல விஷுவலைசிங் நம்ம பார்த்துருக்கிற நம்பர் பேட்டர்ன்ஸ், நம்பர் சீக்வென்ஸ் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் டாட்ஸ் பிக்டோரியல் வேல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க அந்த சீக்வென்ஸ் எல்லாமே. ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் டேபிள் பேஸ் பண்ணி இங்க நெக்ஸ்ட் ஃபிகர் இட் அவுட் இருக்கு. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், copy the pictorial representation of number sequences in table 2 in your notebook. இப்போ நம்ம ஒரு டேபிள் 2 பார்த்தோம் இல்லையா? அதை வந்து அப்படியே காப்பி பண்ணிக்க சொல்றாங்க. and draw the next picture for each sequence. இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ டிரா பண்ணியே நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் என்ன பண்ண சொல்றாங்க? ஜஸ்ட் டிரா பண்ண சொல்றாங்க.
அந்த கிவன் டேபிள் 2 வந்து நான் இங்க ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். நீங்க எல்லாமே ட்ரா பண்ணணும். நான் நெக்ஸ்ட் மட்டும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் ட்ரா த நெக்ஸ்ட் பிக்சர் ஃபார் ஈச் சீக்வென்ஸா. அப்போ அந்த நெக்ஸ்ட் பிக்சர் மட்டும் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஓகே. இது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் ஒன்ஸா. அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அடிஷ்னலா ஒரு டாட் நம்ம பிளேஸ் பண்ணா போதும். இதுதான் நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் இதுக்கு. ஜஸ்ட் ஒரு டாட் அண்ட் 1 ரைட் பண்ணிடலாம். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வர சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கவுண்டிங் நம்பர்ஸ். அப்போ அது 5னா 5 டாட்ஸா. இப்போ நெக்ஸ்ட் ஆஃப்டர் 5 நம்மளுக்கு என்ன வரும்? 6. அப்போ 6 டாட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6. அப்போ 6 டாட்ஸ். நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ரோல ஒரு டாட்டும் செகண்ட் ரோல ஒரு டாட் இன்க்ரீசிங் பண்ணாலே போதும். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல 4 டாட்ஸ் இருக்கா. அப்போ நம்ம 5 டாட்ஸ் 1 2 3 4 5. செகண்ட் ரோல இங்க எத்தனை டாட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. அப்போ நம்ம 6 டாட்ஸ் 1 2 3 4 5 6. அப்போ டோட்டலா எத்தனை டாட்ஸ் இருக்கு? 11. ஓகே. ஸோ இந்த ஆர்டர்ல நெக்ஸ்ட் வர டேர்ம் வந்து 11. நெக்ஸ்ட் கம்மிங் டு ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ்ல ஒரு காலம் ஒரே 2 டாட்ஸ் வந்து ஒரு காலம்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. பட் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 காலம்ஸ் இருக்கா. நம்ம அடிஷ்னலா 6th காலம் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். 1 2 3 இது 4th காலம். இது 5th காலமா. இதுதான் 10 ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் ரெப்ரசன்ட் பண்றதுக்கு அடிஷ்னலா 2 டாட்ஸ் ஒரு காலம் ஆட் பண்ணா போதும். அண்ட் டோட்டலா எத்தனை டாட்ஸ் இருக்கு இதுலன்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. அப்போ 12 அதுக்கு பிலோவா 12 ரைட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு ட்ரையாங்குலர் நம்பர்ஸ். ஓகே. ட்ரையாங்குலர் நம்பர்ஸோட பேட்டர்ன் என்ன? ஃபர்ஸ்ட் ரோல 1 டாட், செகண்ட் ரோல 2 டாட்ஸ், தேர்ட் ரோல 3 டாட்ஸ், ஃபோர்த் ரோல 4 டாட்ஸ், ஃபிஃப்த் ரோல 5 டாட்ஸ். அப்போ அடிஷ்னலா நம்ம 6th ரோ தான் நம்ம 6 டாட்ஸ் நம்ம பிளேஸ் பண்ண போறோம். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ. ஓகே. till 15. நெக்ஸ்ட் 6th ரோ. அப்போ டோட்டலா எத்தனை டாட்ஸ் இதுல பிளேஸ் பண்ணிருக்கோம்? ஸோ அப் டு இது வரைக்கும் 15. ஸோ அடிஷ்னலா நம்ம ஒரு 6 டாட்ஸ் பிளேஸ் பண்ணிருக்கோமா. அப்போ 15 + 6 21. ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்குலர் நம்பர் வந்து 21. நெக்ஸ்ட் கம்மிங் டு ஸ்கொயர் நம்பர்ஸ். ஓகே. ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர் ஷேப்பை ஃபார்ம் பண்ணுதா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நீங்க இந்த பேட்டர்னை அப்சர்வ் பண்ணாலே ஒரு காலம் ஒரு ரோ இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ இந்த 25 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க? 5 ரோஸ் 5 காலம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம 6 ரோஸ் 6 காலம்ஸா நம்ம பிளேஸ் பண்ணோம். அப்போ 6 டாட்ஸ் பிளேஸ் பண்ணிடலாமா? 1 2 3 4 5 6. ஓகே. 6 காலம்ஸ் இருக்கிற மாதிரி நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரோவும் நம்ம 6 இருக்கிற மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6. இப்போ ஜஸ்ட் இது கம்ப்ளீட் பண்ணாலே போதும். நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர்னா 36. ஸோ ஈச் ரோல பார்த்தீங்கன்னா 6 டாட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை ரோஸ் இருக்கு டோட்டலா? 6 ரோஸ் இருக்கு. ஸோ 6 ரோஸ் 6 காலம்ஸ். ஸோ என்ன நம்பர் இது? 36. ஸோ 36 டாட்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் 36. நெக்ஸ்ட் கியூப் நம்பர்ஸ். ஸோ கியூப் நம்பர்ஸ்ன்றப்போ வித் த ஹெல்ப் ஆஃப் கியூப் தான் இதை ரெப்ரசன்ட் பண்றாங்க, நாட் வித் த ஹெல்ப் ஆஃப் டாட்ஸ். ஓகே. அண்ட் இதுல நம்ம நல்லா நோட் பண்ணீங்கன்னா கியூப்ன்றது என்ன? டோட்டலா 6 ஃபேஸஸ் இருக்கும்.
ஓகே, பட் இதுல வந்து நம்மளுக்கு 3 ஃபேஸஸ் தான் காட்டியிருக்காங்க. அண்ட் கியூப்ல ஈச் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அது என்ன ஷேப்ல இருக்கும்னா ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸ்ல நம்ம இது வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது பேசிக்கா 3 ரோஸ் 3 காலம்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 9. அப்போ ஈச் ஃபேஸ்ல நம்மளுக்கு 9 ஸ்மால் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணணும். அப்போ 64 ரெப்ரசன்ட் பண்றப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஈச் ஃபேஸ்ல 16 இருக்கு இல்லையா? நீங்க பார்க்கலாம். 16 ஸ்மால் ஸ்மால் அந்த குட்டி குட்டி ஸ்கொயர்ஸ் இருக்கும். ஓகே, அப்போ பேசிக்கா என்ன பண்ணியிருக்காங்க? ஈச் ஃபேஸ்ல இப்போ இது வந்து 4th கியூபிக் நம்பர் ரைட்டா? அப்போ 4 ரோஸ் 4 காலம்ஸ் இருக்கு. இது வந்து 5th கியூபிக் நம்பர். அப்போ 5th கியூபிக் நம்பர்னா 5 ரோஸ் 5 காலம்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம டிரா பண்ண போறது 6th கியூபிக் நம்பர். அப்போ 6th கியூபிக் நம்பர்னா டோட்டலா 3 ஃபேஸஸ். ஃப்ரண்ட், டாப் வியூ அண்ட் நம்மளுக்கு ரைட் சைடு வியூ. அப்போ ஈச் ஃபேஸ்ல நம்மளுக்கு 6 ரோ 6 காலம்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம அந்த ஸ்மால் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் வந்து டிரா பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நான் கொஞ்சம் பிலோவா டிரா பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்கொயர். ஓகே, இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிற ஸ்கொயர். ஜஸ்ட் இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இது வந்து நம்மளுக்கு ரைட் சைட்ல இருக்கிற ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாப்ல இருக்கிற ஃபேஸ் டிரா பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி டிரா பண்ணுங்க. அண்ட் நம்ம கெஸ் பண்ணது என்ன? ஈச் ஃபேஸ்ல 6 ரோ 6 காலம்ஸ் இருக்க மாதிரி ஸ்மால் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம டிரா பண்ணணும். ஓகே, ஒன், டூ, த்ரீ, 4, 5 and 6. கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்கேல்ல. ஈக்குவல் ஸ்பேசிங் இருந்தா பார்க்க நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6. இப்போ வெர்டிக்கல் லைன்ஸும் நான் 5 டிரா பண்ண போறேன். அப்போ டோட்டலா 6 உங்களுக்கு ஸ்பேசஸ் வந்துரும். 1, 2, 3, 4, 5. அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வெர்டிகல்ஸ் லைன் டிரா பண்றப்போ உங்களுக்கு 6 பாக்ஸஸ் கிடைச்சிரும். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6 ரோஸ் இருக்கு, 6 காலம்ஸ் இருக்கு. இதே மாதிரி நம்ம இந்த ரைட் சைடுக்கும் அண்ட் தென் இந்த டாப்ல இருக்கிற போர்ஷனுக்கும் நம்ம டிரா பண்ணணும். 3, 4, 5. ஹாரிசான்டலா 5 லைன்ஸ். 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ 36 ஸ்மால் ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்கும். 1, 2, 3, 4. One second, I'll draw it again. இது வந்து 3, 4, 5. இப்போ horizontal 1, 2, 3, 4, 5. ஓகே, இங்க நம்ம டிரா பண்ணிருக்கிறது 6th கியூப். இது 1 கியூப், இது 2 கியூப், 3 கியூப் வந்து 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125. இங்க நம்மளுக்கு இது 6 கியூப். ஸோ 6 கியூப்னா 6 into 6 into 6. 6 into 6, 36. 36 into 6, 216. அப்போ next cube number வந்து 216. Okay.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் ஆன் ஆகலாம். செகண்ட் கொஸ்டின், why are 1, 3, 6, 10, 15 are called triangular numbers? Why are 1, 4, 9, 16, 25 called square numbers or squares? Why are 1, 8, 27, 64, 125 called cubes? நம்ம triangular numbers, square numbers, cube numbers இது ஏன் சொல்றாங்க அப்படின்னு தான் கொஸ்டின் பண்றாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பிக்டோரியல் வேல ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம்ல. triangular numbers வந்து equilateral triangle ஃபார்ம் பண்ணும். square numbers வந்து squares ஃபார்ம் பண்ணுது. cube numbers வந்து we can able to form a cubes when represented as a array of dots. அதுதான் இதோட ஆன்சர். ஸோ சேம் திங் ரைட் பண்ணிடலாமா? triangular numbers. ஸோ இதோட ஆன்சர் triangular numbers form என்ன triangle form பண்ணுது? equilateral. So just simple triangle write பண்ணாம it forms an equilateral triangle. Okay. And then square numbers form a squares. Cube numbers forms a cubes எப்போ when represented as array of dots. இதுதான் இதுல மெயின். இந்த array of dotsல நம்ம represent பண்றோம் இல்லையா? we can able to represent triangular numbers வந்து triangular represent பண்ணலாம், square numbers வந்து square represent பண்ணலாம், cube numbers cubes represent பண்ணலாம் with the help of dotsல அந்த array of dots place பண்றப்போ. okay, so இதுதான் இதோட ஆன்சர். next moving on to third question. Third one, you will have noticed that 36 is both triangular number and square number. That is, 36 dots can be arranged perfectly both in triangle and in a square. இல்ல என்ன சொல்றாங்க? 36 வந்து triangular நம்பரும் and வந்து square number ரெண்டுத்துலயுமே இருக்குல்ல. 36 வந்து triangular number as well as square number இல்லையா? எதனாலனா 36 dots வந்து நம்மளால perfectா triangleயும் அரேஞ்ச் பண்ணலாம், ஸ்கொயரையும் நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ரைட்டா? அது வந்து நம்மள அரேஞ்ச் பண்ணி காட்ட சொல்றாங்க. மேக் அ பிக்சர்ஸ் இன் யோர் நோட் புக் இல்லுஸ்ட்ரேட்டிங் திஸ். இந்த 36 வந்து ட்ரையாங்கிளாவும் இருக்கு அண்ட் ஸ்கொயர் நம்பராகவும் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க நம்மள விஷுவலா பிக்சர் மூலமா ரெப்ரசன்ட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? திஸ் ஷோஸ் தட் த சேம் நம்பர் can be represented differently. So இப்போ ஒரு triangular numberனா அது triangular number மட்டும் இல்லாம square numberஆ இருக்கலாம், இல்ல வேற எதுனா கூட இருக்கலாம் இல்லையா? So அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. ஒரு நம்பர்னா அது இதுக்கு மட்டும் தான் செல்லும் அப்படின்ற மாதிரி இல்லாம அது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ 36 வந்து கவுண்டிங் நம்பர்ஸ்லயும் இருக்கு, ஈவன் நம்பர்லயும் இருக்கு, ட்ரையாங்குலர் நம்பர்லயும் இருக்கு, ஸ்கொயர் நம்பர்லயும் இருக்கு. ஓகே, ஸோ மேக் அ பிக்சர். நம்ம பிக்சர் ட்ரா பண்ணிட்டு தென் இதை என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்? this shows that same number can be represented differently. சேம் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட் வேல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட், depending on the context, try representing some other numbers pictorially in different ways. இந்த மாதிரி நம்ம இங்க 36 சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்க வேற எதனா நம்பரை ட்ரை பண்ணுங்க வேற விதமா ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி. நம்மள ஓன் எக்ஸாம்பிள் கேக்குறாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 36 வந்து triangular நம்பரா ரெப்ரசென்ட் பண்ணிடலாமா? triangular நம்பர்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும்னு ஞாபகம் இருக்கு இல்லையா? triangle நம்பர்ஸ் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரோல 1 டாட், செகண்ட் ரோல 2 டாட்ஸ், தேர்ட் ரோல 3 டாட்ஸ், அந்த மாதிரி நம்ம பிளேஸ் பண்ணிட்டே போகணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 36 as a triangular number. ஃபர்ஸ்ட் ரோல 1 டாட்,
2 dots, 3 dots, 4 dots, next 5 dots. So total எத்தனை dots இப்போதைக்கு place பண்ணியிருக்கோம்? So 15 dots place பண்ணியிருக்கோமா? So we need to reach 36. அப்போ 6th row. So இப்போதைக்கு நமக்கிட்ட 21 dots இருக்கா? Next row, that is 7th row. Okay, அப்போ 7 dots place பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. So அப்போ இங்க வரைக்குமே நம்ம 21 dots இப்போ additionally 7. அப்போ 28 dots இருக்கு. அப்போ next rowல that is 8th row. அப்போ 8 dots நம்ம place பண்ணலாம். 2, 3, 4, 5, 6, 7, 8. 8 dots place பண்ணியாச்சு. அப்போ till this 28 28 dots இருக்கா? 28 plus 8, 36. அப்போ 36 dots இங்க இருக்கு. So 36 ஒரு equilateral triangle form பண்ணிட்டோமா with the help of dots. இப்போ அதே மாதிரி நம்ம ஸ்கொயரும் draw பண்ணணும். ஓகே, ஸ்கொயர் வந்து 6 into 6 தானே 36 ஸ்கொயர் நம்பர். அப்போ 6 row 6 columns மாதிரி place பண்ணாலே போதும். 1, 2, 3, 4, 5, 6. 1, 2, 3, 4, 5, 6. இப்போ இது ஜஸ்ட் ஃபுல் பண்ணிட்டாலே போதும். சரி, இப்போ டோட்டலா இங்க எத்தனை டாட்ஸ் இருக்கு? 36 டாட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 36 போத் ட்ரையாங்குலர் நம்பராகவும் இருக்கு அண்ட் ஸ்கொயர் நம்பராகவும் இருக்கு. This shows that the same number can be represented differently. ஆமா, அதை நான் டிஃப்ரெண்டா ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ட். ஓகே, இது இந்த கான்டெக்ட் பேஸ் பண்ணி டிபெண்ட் பண்ணி ட்ரை ரெப்ரசென்டிங் சம் அதர் நம்பர்ஸ் பிக்டோரியல் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். நம்ம இவங்க 36 இவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அவங்க நம்மள ஓனா வேற ஏதாவது நம்பர் ட்ரை பண்ண சொல்றாங்க இந்த மாதிரி. ஓகே, ஸோ இங்க ஆட் நம்பர் ஈவன் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 9 வந்து கவுண்டிங் நம்பர்ஸ்லயும் இருக்கா, ஆட் நம்பர்ல இருக்கா, அப்போ நம்ம அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம். இல்ல நம்பர்ஸ் வந்து நம்ம ஸ்மாலா எடுக்கிறப்போ நம்மளுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்ல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, I'll take number 5. Number 5 வந்து counting numbers. 1, 2. Okay. So 5 counting numbers and write பண்ணிக்கலாம். counting numberல இருக்கு. And இது odd number. So 5 odd numberலயும் இருக்கு. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுக்கலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 64 எடுத்துக்கிட்டா 64 வந்து இட்ஸ் a ஸ்கொயர் நம்பர். 8 into 8 64 வருது இல்ல. ஸோ 64 இஸ் a ஸ்கொயர் நம்பர். ஆல்சோ a cube number. 4 கியூபும் 64 தானே. அப்போ 64 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாமா? அவங்க ஒன் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் வந்து 64. 64னா ஸ்கொயர் நம்பர் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 8 into 8. So 8 rows, 8 columns. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இது கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ 8 rows இருக்கு, 8 columns இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 8 into 8, 64. So 64 dots இருக்கா? So 64 is a square number. இப்போ 64 cube number கூட. So cube numbers எல்லாம் எப்படி represent பண்றதுன்னு பார்த்தோம்ல. So cube numbers வந்து 3 phases இருக்கிற மாதிரி நம்ம draw பண்ணிக்கலாம். டோட்டலா அதுக்கு 6 phases இருக்கு. பட் நம்ம டயக்ராமா represent பண்றப்போ நம்ம வந்து ஒரு 3 phases மட்டும் எடுத்துக்கலாம்.
பேசிக்கா 4 கியூப். 4 கியூப் தான் 64. கொஞ்சம் டயக்ராம் கிராஸா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. So we know that 4 cube தானே 64. அப்போ நம்ம 4 rows 4 columns இருக்கிற மாதிரி நம்ம draw பண்ணணும் இந்த each ஃபேஸ்லயும். ஓகே, ஸோ இதுல 4 rows 4 columns இருக்கா? அதே மாதிரி இங்கேயும். That's all. அப்போ 64 வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்? போத் இன் ஸ்கொயர் நம்பர் அண்ட் கியூப் நம்பர்ல ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இனி இந்த மாதிரி நீங்க வேற எதனா எக்ஸாம்பிள்ஸ் கூட இன்னும் ட்ரை பண்ணலாம். நிறைய இருக்கு. ஆனா கோ வித் ஸ்மால் நம்பர்ஸ். அப்பதான் நம்மளுக்கு ஸ்மால் நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாதான் நம்மளுக்கு பிக்டோரியல் வேற இந்த மாதிரி டாட்ஸ் இந்த மாதிரி டிரா பண்றப்ப நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர்ஸ் பிக்கர் ஆக ஆக நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகும் தான். ஓகே, ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம டைம் சேவ் பண்ணணும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக சூஸ் அ ஸ்மால் நம்பர்ஸ். ஓகே, வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். What would you call the fourth question? Okay, what would you call the following sequence of numbers? Okay, so before reading further, no, இந்த diagram மட்டும் understand பண்ணிக்கலாம். இங்க 1 dot இருக்கு. Okay, and next 7 dots place பண்ணிருக்காங்க. இந்த அவுட்டர்ல இருக்கிற டாட்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? ஜாயின் பண்ணலாம். இப்படி ஜாயின் பண்றப்போ நம்மளுக்கு என்ன ஷேப் கிடைக்குது? ஆல்ரெடி நம்ம ஷேப்ஸ்ல பார்த்துருக்கோம். இது என்ன ஷேப்? ஹெக்ஸாகான் ஷேப்பா? ஹெக்ஸாகான் ஷேப்னால இது ஹெக்ஸாகானல் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ஹெக்ஸாகான் ஷேப் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும்ல? ஸோ இங்க வந்து 3 டாட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 3 டாட்ஸ், இங்க 1 டாட் இருக்கு. நெக்ஸ்ட் டு ட்ரா த ஹெக்ஸாகான் ஷேப் நம்மளுக்கு 1 இஸ் ஒன்னை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹெக்ஸாகானல் நம்பர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க வந்து நெக்ஸ்ட் ஹெக்ஸாகானல் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணோம்? 3 டாட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 டாட்ஸ்னா அதுக்கு டாப் அண்ட் பாட்டம்ல 2 டாட்ஸ் பிளேஸ் பண்ணா போதும். ஓகே, நெக்ஸ்ட் இங்க 3 டாட்ஸா? நெக்ஸ்ட் ஆட் நம்பர்ஸ் மாதிரி கவுண்ட். நெக்ஸ்ட் 5 டாட்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அது டிக்ரீசிங் ஆர்டர்ல நம்மளுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் 4 டாட்ஸ், 3 டாட்ஸ். அப்போ இங்க வந்து நம்மளுக்கு 7 டாட்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7. 7 டாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம நெக்ஸ்ட் ரோஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டே வரணும். ஓகே, அதுக்கான 1 வரைக்கும் வரக்கூடாது. நமக்கு தேவை ஹெக்ஸாகானல் ஷேப். ஓகே, அப்போ இங்க வந்து அதுவும் ரெகுலர் ஹெக்ஸாகான். ஓகேவா? ரெகுலர் ஹெக்ஸாகான்னா என்ன மீனிங்? ஆல் சைட்ஸ் வந்து சேமா இருக்கணும். ஓகே, அப்போ ஆல் சைட்ஸ் சேமா இருக்கணும்னா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு 4 டாட்ஸ் வர மாதிரி நம்ம பார்க்கணும். இங்க பாருங்க, இப்போ இதுல 4 டாட்ஸ் கனெக்ட் ஆகுதா? இதுல அகைன் 4 டாட்ஸா? இங்க அகைன் 4 டாட்ஸா? இங்க அகைன் 4 டாட்ஸா? இங்க அகைன் 4 டாட்ஸ். ஸோ 4th ஹெக்ஸாகனல் நம்பர்ன்றப்போ 4 டாட்ஸோட நம்ம ஸ்டாப் பண்ணணும். அப்போ 5th ஹெக்ஸாகனல் நம்பர் எப்படி இருக்கும்? இங்கே ட்ரா பண்ணிடலாமா? ஸோ லெட்ஸ் ப்ரொசீட். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, தட்ஸ் ரைட், தே ஆர் கால்ட் ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ். ட்ரா திஸ் இன் யோர் நோட் புக். இது அப்படியே ட்ரா பண்ண சொல்றாங்க. வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இந்த சீக்வன்ஸும் கேட்குறாங்க. கால்குலேட் பண்ணி செக் பண்ணிடலாமா? இங்கே செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹெக்ஸாகனல் நம்பர்ல ஆட் நம்பர்ஸ் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 இருக்கா? அப்போ நம்ம 9 எடுத்துக்கணும். 1 2 3 4 5 6 7
8 9 இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிசெண்டிங் ஆர்டர்ல டாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிட்டே இருக்க போறோம் ஈச் ரோ till we reach இது 5th hexagonal நம்பர்ன்றதுனால 5 டாட்ஸ் ரீச் பண்ணாலே போதும் ஓகே 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 1 2 3 4 5 அதே மாதிரி இங்கேயும் நம்ம டாட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிடணும் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 1 2 3 4 5 that's all இதுதான் next hexagonal number so டோட்டலா இதுல எத்தனை டாட்ஸ் இருக்கு 61 டாட்ஸ் இருக்கு ஓகே இந்த மிடில்ல 9 இருக்கா 9 then 8 plus 8 7 plus 7 6 plus 6 5 plus 5 இது கவுண்ட் பண்ணா டோட்டலி நம்மளுக்கு எத்தனை டாட்ஸ் வரும் 61 டாட்ஸ் இருக்கு அப்போ 61 is the next hexagonal number okay now we'll move on to the next question can you think of pictorial way to visualize sequence of power 2 and power 3 and next page la here is the possible way of thinking about powers of 2 க்கு கொடுத்திருக்காங்க power of 2 னா என்ன powers of 2 ன்றப்போ 2 2 அப்ப அந்த powers increase ஆயிட்டே போகும்ல so that is 2 power 0 so இது 2 power 0 which is 1 இது வந்து 2 power 1 which is 2 இது 2 square which is 4 இது 2 cube which is 8 இது வந்து 2 power 4 which is 16 so இந்த மாதிரி நம்ம visual பண்ணலாம் இல்லையா here is one possible way of thinking about power of 2 ன்னு சொல்றாங்க so அவங்க என்ன பண்ணிருக்காங்க just understand the pattern 2 power 0 ஒரு single dot 1 வந்து single dotல represent பண்ணிருக்காங்க after the 2 power 1 2 தானே அப்போ 2 dots 2 square 4 அது அப்படியே மல்டிபிள் ஆகுது இல்ல அப்படியே 2னா 2 மடங்கு ஜாஸ்தி ஆகுது அப்போ 2ல இருந்து எக்ஸ்ட்ராவா இது இந்த டாட் தான் வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க 2 கியூப் அப்போ 4ல இருந்து அப்படியே மல்டிபிள் ஆகுது ஓகே இந்த 4 வந்து இதுக்கு லாஸ்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற பிக்சர் என்ன ஸ்கொயரா அப்போ ஸ்கொயரை நம்ம டபுள் பண்ணணும் ஓகே அப்போ இது லாஸ்டா கிடைச்சிருக்குதா 2 ஸ்கொயரா ஸோ விச் இஸ் லுக்ஸ் லைக் ஒரு கியூபா கியூப் மாதிரி இருக்கா இது அப்போ டபுள் த கியூப் நெக்ஸ்ட் கியூப் ஃபார்ம் ஆகும் இப்போ இது டோட்டலா இது அப்படியே நம்ம நெக்ஸ்ட் நம்பருக்கு என்ன பண்ணணும் இந்த டோட்டல் பிக்சர் அப்படியே ரிப்பீட் பண்ணும் டபுள் ஆகும் ஸோ இப்படிதான் நம்ம விஷுவலைஸ் பண்றது பவர்ஸ் ஆஃப் 2 ஸோ நம்ம பவர்ஸ் ஆஃப் 3 விஷுவலைஸ் பண்ணலாமா வில் ஜஸ்ட் ட்ரை பவர்ஸ் ஆஃப் 3 எப்படி விஷுவலைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் த 5th கொஸ்டின் பவர்ஸ் ஆஃப் 2 விஷுவலைசிங் அவங்களே கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பவர்ஸ் ஆஃப் 3 இப்போ நம்ம சிங்கிள் டாட்க்கு ஃபர்ஸ்ட் பவர் தட் இஸ் 3 power 0 ஓகே விச் இஸ் 1 நெக்ஸ்ட் நம்பர் 3 தானே ஓகே நெக்ஸ்ட் நம்பர் 3 power 1 விச் இஸ் 3 வரும் அப்போ 3 டாட்ஸ் வேணும் 3 டாட்ஸ்ல நம்ம என்ன ரெப்ரசென்ட் பண்ணலாம் ட்ரையாங்கிள் ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாமா ஓகே இது 3 இப்போ நெக்ஸ்ட் நம்பர் தட் இஸ் 3 power 1 3 நெக்ஸ்ட் we have to say 3 square 3 square என்றப்போ அது நம்மளுக்கு 9 வரும் 9 இதை விட 3 மடங்கா இருக்கணும் அப்போ இந்த பிக்சர் வந்து நம்மளுக்கு 3 டைம்ஸா நம்ம டிரா பண்ணணும் இப்போ ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஸோ இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிடலாமா ஓகே
அண்ட் இது ஜஸ்ட் 3 மடங்கா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வர நம்பர் வந்து இதை விட 3 மடங்கா இருக்கணும். அப்போ ஆல்ரெடி நம்ம 3 ட்ரையாங்கிள்ஸ் இங்க இருக்கிற மாதிரி இப்படி டிரா பண்ணியிருக்கோமா? இது 3 மடங்குனா அப்போ 3 டைம்ஸ். ஓகே, இது எல்லாமே லிங்க்ட். ஒரு ஜஸ்ட் ஒரு லிங்க் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கீப் எ டாட்ஸ் கூட கொஞ்சம் யூனிஃபார்மிட்டிக்காக. Okay, so this is what? Next cube number. That is 27. அப்போ நெக்ஸ்ட் கியூப் நம்பர் என்னது? இப்போ இது வந்து 3 மடங்கா இருக்கணும். அப்போ இது அப்படியே டிரா பண்ணிட்டு இன்னொரு 2 டைம்ஸ் அப்படியே பிளேஸ் பண்ணாலே போதும். பட் திஸ் 4 இதுவே நம்மளுக்கு எனஃப் தான். ஓகே, ஸோ this is how we have to represent powers of 3. நீங்க இன்னும் டிஃப்ரெண்டா கூட ட்ரை பண்ணலாம். ஸோ பவர்ஸ் ஆஃப் 3 இப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம். ஓகே, so we covered the entire அந்த figure it outல இருக்கிற section 1.3ல இருக்கிறது எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல 1.4 மூவ் ஆன் ஆகலாம். ஓகே.